குமரகோட்டம் முருகனின் திருவிளையாடல்கள். பிரம்மனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமணியன் என்று போற்றப்படும் குமரகோட்டம் பாலசுப்பிரமணிய சுவாமியின் திருவிளையாடல்களை இந்த பதிவில் காணலாம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மனை முருகன் சிறை வைத்தது மட்டுமில்லாமல் படைப்பு தொழிலையும் செய்தான். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தல இறைவன் கையில் கமண்டலம் மற்றும் ருத்ராசிச மாலையுடன் காணப்படுகிறான். சூரபத்மனை வதைத்த முருகன் தன் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க இத்தலத்தில் சிவபெருமானை பூஜித்தான். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் முருகன் பூஜித்த சிவலிங்கம் இத்தலத்தில் இன்றளவும் அவனுக்கு எதிரே காணப்படுகிறது. முருகனின் பெருமையை உணர்த்தும் கந்த புராணம் அரங்கேறிய இடமும் இத்தலம்தான். இத்தலத்தில் நவ வீரர்கள் காணப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி திருவிழா 10 நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு காரணம் சிவனின் நெற்றிக்கண் அக்னியிலிருந்து முருகன் தோன்றிய போது அந்த அக்னியின் வெண்மை தாங்க முடியாமல் பார்வதி தேவி ஓடும் பொழுது அவள் சிலம்பிலிருந்த 9 முத்துகளிலிருந்து தோன்றியவர்களே இந்த நவ வீரர்கள். இவர்கள் முருகனுக்கு படை தளபதியாக விளங்கியது மட்டுமல்லாமல் சூரபத்மனிடம் தூதும் சென்றனர். தாருஷாசூரனின் மாய வலையில் சிக்கிய வீரவாகு என்ற வீரனை காப்பாற்ற முருகன் தன் வேலால் அந்த மாய மலையை சிதறடித்தான். தனக்காக உயிரையும் விட துணிந்த நவ வீரர்களின் பக்தியை மெச்சி முருகன், உன் வழிவந்தவர்களுக்கு நான் மோட்சம் தருவேன் என்ற வாக்குறுதி அளித்தான் என்று கந்தபுராணம் கூறுகிறது. வீரவாகு வழி வந்தவர்கள் இன்றளவும் முருகனின் வாக்குறுதியை நம்பி அவனுக்கு அடிமை செய்வதை இக்கோவில் இன்றளவும் காணலாம். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த கோவிலில் சூரசம்பாரத்தின் போது வீரவாகு வழிவந்தவர்களே நவ வீரர்களாக காட்டிக்கொள்கின்றனர். இந்த நவ வீரர்களுக்காக இத்தல முருகன் நாக சுப்பிரமணியனாக காட்சியளித்தான். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தலத்தில் நாக சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். முருகன் மற்றும் நவ வீரர்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்த முருகனே திகட சுக்ரம் என்ற அடியெடுத்து கொடுத்து இத்தல கச்சிப சிவாச்சாரியார் மூலம் கந்தபுராணம் அரங்கேற்றினான். இந்த புராணத்தின் பிழைகளை முருகனே திருத்தியது மட்டும் இல்லாமல் அரங்கேற்றத்தின் போது மற்ற புலவர்களின் ஐயங்களை சிறுவனாக வந்து போக்கினான். வீரவாகு வழிவந்தவர்கள் அருணகிரிநாதர் திருப்புகழ் மூலம் முருகனின் பெருமையை பாடலாக பாடினர். இக்குல தோன்றலான கிருபானந்த வாரியார் தன் பிரசங்கத்தின் மூலம் உலகமெங்கும் முருகனின் பெருமையை பரப்பினார். பாம்பன் சுவாமிகள் வழி தெரியாமல் சென்றபோது இத்தல முருகனே பாலகனாக வந்து இக்கோவிலை கட்டியது மட்டுமில்லாமல் அவரிடமிருந்து பல பாடல்களை பெற்றான். இத்தல இறைவன் தீபாவளி திருநாளன்று மட்டும் எண்ணெய் காப்புடன் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதற்கு காரணம் பக்தர்களின் பாவங்களை போக்குவதற்காக. இத்தல முருகன் வருடத்தில் 365 நாட்கள் தேனினால் அபிஷேகம் செய்வதற்கு காரணம் இவனை வணங்குபவர்களுக்கு தேனை போன்ற இனிமையான வாழ்க்கையை தருவான் என்பதை உணர்த்தவே. இத்தகைய மகிமை வாய்ந்த முருகன் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் நடுவில் சோமாஸ்கந்த ரூபத்தில் காட்சியளிக்கிறான். நாமும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இத்தல முருகனை வணங்கி அவன் கருணைக்கு பாத்திரமாவோம்.